ரெடியா? ஹாய், வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி, குங்ஃபூ பயிற்சியாளர். நிறைய வீடியோக்குள்ளே வந்து நான் லெக்கை பற்றின நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி காலை வந்து வைடு பண்ணி உட்காருவோம் இல்லையா. வைடு பண்ணுறோன்னா சில பேர் வந்து காலை விரித்து உட்காருவாங்க. இது சொன்னால் தான் புரியும், அதனால் அப்படி சொல்கிறேன். காலை வைடு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் லெக்கை ஓப்பன் பண்ணி உட்காருவாங்க சில பேர். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு 2 எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை செஞ்சுட்டு நீங்கள் அந்த லெக்கை வைடு பண்ணி உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். லெக்கோட நரம்பெல்லாம் இருக்கு இல்லையா, லெக்கோட நரம்பு அது இன்னுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நீங்கள் சடனாக எடுத்தோன்னே எந்த வார்மப்பும் பண்ணாமல் அது பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸில் அதை செய்யாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்பு வந்து சுருண்டுரும். ஓகே, இருந்தாலுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும். ஸோ அந்த 2 எக்ஸசைஸு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லெக்கு வைடு இந்த மாதிரி ஒரு மீடியமான அளவில், ரொம்ப வைட் ஆகக்கூடாது. ஓகே, இந்த லெவலில் வச்சுட்டு கை இப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? கேட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1. இந்த ஹீல்ஸை தூக்கக்கூடாது, அங்கேயும் தூக்கக்கூடாது, ஃபுல்லாக இப்படி வச்சுக்கணும். இப்படி வந்து வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங் 1 2 3. இப்போ அப்படியே லெக்கை மாற்றி இந்த ரைட் சைடில் 1 or 2 இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 பண்ணுங்க, ஒரு 15 பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் பண்ணலாம். பண்ண அளவுக்கு நல்லது. இது ஃபஸ்ட்டு சைடு சிடவுன், அதாவது பூபு ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. இது சைடு சிடவுன். இதுக்கப்புறம் 2வது பண்ணக்கூடிய சைடு ஸ்டான்ஸு, லெக்கை நல்லா அப் பண்ணிவிட்டு கேட்ச் பண்ணி ஹீல்ஸை வந்து லைட்டாக மேலே தூக்கிக்கணும். இது 1, இது 2 இந்த மாதிரி, இது 3 இந்த மாதிரி. ஸ்ட்ரெச் பாடி வந்து மூவ் ஆகணும். சில மாதிரி இப்படியே நிற்கக்கூடாது. இப்படி மூவ் பண்ணி இப்படி பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுடைய தைஸ் வந்து இன்னும் ஜாயிண்ட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது சைடு சிடம். ஓகே, இது பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாண்டப் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டப் பண்ண உடனே லெக்கை எல்போ மேலே தூக்கி ஸ்ட்ரெச்சிங் 1 2 3ன்னு ஒரு 10 நம்பர், திரும்ப அடுத்த லெக்கை மாற்றி திரும்ப ஒரு ஸ்ட்ரெச்சிங். இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லெக் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லெக் வைடு பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு 2 எக்ஸசைஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் தெரியும். லெக் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.